நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. திருமணத்திற்கு நாள் குறிக்க தயாராகி கொண்டிருந்த பெற்றோர் நண்பர்களை சந்திக்க செல்வதாக கூறி வீட்டில் இருந்து புறப்பட்ட இளைஞர். வீட்டிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் பெற்றோருக்கு வந்த அதிர்ச்சி தகவல். சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய வீடு துக்க வீடாக மாறிய சோகம். இளைஞரை குத்தி கொன்றது யார்? கொலைகாலி சிக்கினானா? நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வர்றேம்மான்னு சொல்லிட்டு போன தர்ஷன் ரொம்ப நேரமாகியும் வீடு திரும்பவே இல்லை. இவனுக்கு கல்யாணம் வேற உறுதி பண்ண போறோம், இவன் பாட்டுக்க பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கானேன்னு பெத்தவங்க புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் உங்க மகனை யாரோ குத்தி கொன்னுட்டாங்கங்கிற தகவல் வந்து மொத்த குடும்பத்தையும் நிலகுலைய வச்சிருக்கு. தர்ஷனை கொன்னது யாரு என்னன்னு தெரியாம போலீஸ் குழம்பி போயிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த விசாரணையில போலீஸ் எல்லா மர்மத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. பெங்களூர்ல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நெலமங்கலாங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் பக்கத்துல உள்ள கிராமம் தான் கொல்லஹள்ளி. இந்த கிராமத்தை சேர்ந்த 24 வயதான வேணுகோபாலும் 22 வயதான இளம்பெண்ணும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகள் உயிருக்குயிரா காதலிச்சவங்களுக்குள்ள திடீர்னு மனஸ்தாபம் வந்திருக்கு. அந்த மனஸ்தாபம் அவங்க காதலுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த விரிசல் 2 பேரையும் நிரந்தரமா பிரிய வச்சிருக்கு. அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும்னு நினைச்சிட்டு இருந்த வேணுகோபாலோட க்ளோஸ் ஃப்ரெண்டான தர்ஷன் வேணுகோபால் லவ் பண்ணி பிரேக்கப் ஆன அந்த இளம்பெண்ணுக்கு காதல் வலை வீசினதா சொல்லப்படுது. உயிர் நண்பனோட முன்னாள் காதலின்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. முன்னாள் காதலனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நல்லாவே தெரிஞ்சும் அந்த பொண்ணும் தர்ஷனோட காதலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. தர்ஷனும் அந்த இளம் பெண்ணும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிக்கிற விஷயம் 2 வீட்டு பெற்றோருக்கும் தெரிஞ்சிருக்கு. முதல்ல 2 வீட்டுல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் 2 வீட்டு பெரியவங்களும் சேர்ந்து தர்ஷனுக்கும் அவர் காதலிக்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே இவங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற நிகழ்வு நடக்கவிருந்துச்சு. இந்த நேரத்துல தான் நாம காதலிச்ச பொண்ண நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற விஷயம் வேணுகோபாலுக்கு தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சதுமே தர்ஷனை நேர்ல கூப்பிட்டு பேசின வேணுகோபால், நாங்க உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம், இடையில ஒரு சின்ன பிரச்சனை, அதை நாங்களே கொஞ்ச நாள்ல பேசி சரி பண்ணிட்டு திரும்ப ஒண்ணு சேர்ந்திருப்போம். ஆனா அதுக்குள்ள குறுக்க புகுந்து என் காதலியை தட்டி பறிச்சிட்டியடான்னு சொல்லி கோவப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா என் காதலியை விட்டுட்டு போயிரு, என் வாழ்க்கையில குறுக்க வராதன்னு சொல்லி இருக்கான். அதுக்கு நீ வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாரு கட்டிக்கிட்டா உனக்கு என்ன, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு தர்ஷனும் கோபமா சொல்லி இருக்கான். இப்படியே நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. கூடவே இருந்துட்டு நாம லவ் பண்ண பொண்ணையே தர்ஷன் கட்டிக்க போறாருங்கிற விஷயத்த வேணுகோபாலால ஏத்துக்க முடியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்னு துடிச்ச வேணுகோபால் ஒரு பொண்ணுக்காக நாம அடிச்சுக்க கூடாதுன்னு சினிமா டயலாக் பேசி தர்ஷனை தனியா கூப்பிட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு 2 பேரும் மது குடிச்சிருக்காங்க. தர்ஷனுக்கு போதை தலைக்கேறினதும் வேணுகோபால் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தர்ஷனை சரமாரியா குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். 2-3 நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ள வச்சு தர்ஷனுக்கும் வேணுகோபாலுக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள் சிலரு வேணுகோபால் தான் தர்ஷனை கொண்டிருப்பான், அவங்களுக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்ததா போலீசார் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையில வேணுகோபாலை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் வேணுகோபாலை போலீசார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. சிறுநீர் கழிப்பதற்காக காட்டு பகுதிக்கு சென்ற இளைஞர் தெருநாய்கள் இழுத்து வந்த சூட்கேஸில் இருந்து வீசிய துர்நாற்றம். சூட்கேஸில் அழுகிய நிலையில் கிடந்த 2 மாத கர்ப்பிணியின் சடலம். இளம்பெண்ணை கொலை செய்தது யார் என தெரியாமல் குழம்பிய போலீஸ்.
சிசிடிவி காட்சியில் இருந்த இளைஞரை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். கர்ப்பிணியை கொலை செய்துவிட்டு சடலத்தை சூட்கேஸில் அடைத்தது யார்? பின்னணி என்ன? பௌரம்பேட்டை அப்படிங்கிற சின்ன கிராமத்துல இருக்க ஒரு பகுதிக்கு மட்டும் மக்கள் யாரும் போக மாட்டாங்களாம். மரம், செடி, கொடிகள்னு அடர்ந்த காடு மாதிரி காட்சியளிக்கிற அந்த இடத்துல பாம்பு, கரடிகள் அதிக அளவுல இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலேயே அந்த பக்கம் போறதுக்கே மக்கள் பயந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு 7ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக போயிருக்கார். ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி இருந்த மதிய நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்டு இருக்கு. இதை கேட்ட இளைஞருக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆகிருச்சு. யாரு இப்படி ஓடி வர்றது, என்ன ஏதுன்னு தெரியாம ஒருவித பயத்தோடவே திகைச்சபடியே நின்னு இருக்காரு அந்த இளைஞர். அப்போ 2 தெருநாய்கள் காட்டுக்குள்ள இருந்து ஒரு சூட்கேஸை இழுத்துட்டு வந்திருக்கு. சூட்கேஸ்ல இருந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு குப்புன்னு துர்நாற்றம் வீசி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வித்தியாசமா ஏதோ தொங்கிட்டு இருந்ததை பார்த்த இளைஞர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்கார். தகவல் கிடைச்சு ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கிற பௌரம்பேட்டைக்கு வந்த போலீஸ் சூட்கேஸை திறந்து பார்த்திருக்காங்க. அப்பதான் அந்த சூட்கேஸுக்குள்ள அழுகி போய் ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச காவலர்கள், யார் அந்த பொண்ணு, இவங்களை கொலை பண்ணது யாரு, பார்க்கறதுக்கு வடமாநில பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஒருவேளை வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு சூட்கேஸ்ல வச்சு இங்க தூக்கிட்டு வந்து வீசியிருக்காங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமா தடயவியல் நிபுணர்களை வர வச்சு சடலம் கடந்த இடத்தை ஆய்வு பண்ண போலீஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணாங்க. அதுலதான் அந்த பொண்ணு யாரு, அவங்களை யாரு கொலை பண்ணது அப்படிங்கிறதுக்கான துப்பு கிடைச்சிருக்குது. போலீஸ்காரங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தாங்கிறதும் உறுதியாச்சு. நேபாளத்தை சேர்ந்த 34 வயசான தாரா பிகாராவுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. எப்பவுமே ஃபேஸ்புக்லே மூழ்கி கிடந்த தாரா பிகாராவுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த 30 வயசான விஜய் தோப்ராவோட பழக்கம் ஏற்பட்டிருக்குது. கல்யாணமாகாத விஜய் தோப்ரா ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். தினமும் ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருந்த தாரா பிகாரா, விஜய் தோப்ரா 2 பேத்துக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டவங்க மணிக்கணக்கில் போன்ல பேசியிருக்காங்க. அப்போ நீ உன் கணவன் குழந்தைகளை விட்டுட்டு என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லியிருக்கான் விஜய் தோப்ரா. அவன் பேச்சுல மயங்கின தாரா பிகாரா ஒரு கட்டத்துல கணவன் குழந்தைகளை விட்டுட்டு விஜய் கூட போக முடிவு பண்ணிருக்காங்க. இரவோட இரவா யாருக்கும் தெரியாம விஜய் தோப்ராவோட ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க தாரா பிகாரா. காதலுக்கு கண் இல்லைங்கிற மாதிரி விஜய்க்காக தாலி கட்டின கணவனையும் 2 குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டுட்டு ஓடி வந்த தாரா பிகாராவுக்கு விஜய் கையால தான் நம்ம உயிர் போக போகுது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. ஜூப்ளி ஹில்ஸ்ல வசிச்சுட்டு வந்த தன்னோட அண்ணன் வீட்டுக்கு காதலி தாரா பிகாராவை கூட்டிட்டு போன விஜய், இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அடுத்து பௌரம்பேட்டை இந்திரம் காலனியில தாரா பிகாரா, விஜய் தோப்ரா வாடகைக்கு குடியேறி இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்காமலேயே லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து வந்த நிலையில கொஞ்ச நாள்ல தாரா பிகாரா கர்ப்பமாகி இருக்காங்க. தான் கர்ப்பமானத ஆசையா விஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க தாரா பிகாரா. ஆனா அவங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்படாம உடனடியா அபார்ஷன் பண்ணிடு, இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லி இருக்கான். அபார்ஷன் பண்ணணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, குழந்தைய பெற்று நல்லபடியா வளர்க்கணும்னு தாரா பிகாரா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா 2 பேத்துக்கும் இடையில தினமும் சண்டை வந்திருக்கு. என் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப கர்ப்பமானதும் கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க தாரா பிகாரா. அபார்ஷன் பண்ணிடுன்னு விஜய் பலமுறை சொல்லியும் தாரா பிகாரா அதுக்கு சம்மதிக்காம கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதால அவங்கள கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கான்.
அதுக்காக முதல்ல ஒரு சூட்கேஸ் கடைக்கு போய் ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கு பிறகு வீட்டுல தூங்கிட்டு இருந்த கர்ப்பிணி காதலியான தாரா பிகாராவை எழுப்பி இப்ப நீ அபாஷன் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே தாரா பிகாராவை கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சிருக்கான். அதோட உயிர் மூச்சு அடங்குற வரைக்கும் தலையணையால அவங்க முகத்தை அமுக்கி கொடூரமா கொன்னிருக்கான். இந்த கொடூர தாக்குதல்ல 2 மாச கர்ப்பிணியா இருந்த தாரா பிகாராவோட உயிர் சில நொடிகளிலேயே அடங்கிருச்சு. அதுக்கு பிறகு சடலத்தை சூட்கேஸுக்குள்ள திணிச்சு வச்சு தன்னோட வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். சிசிடிவி காட்சி அடிப்படையில விஜய் தோப்ராவை பிடிச்சு விசாரிச்சதுல தான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜய் தோப்ரா மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. தோட்டத்து வீட்டில் ரணகொடூரமாக உயிரிழந்து கிடந்த மூதாட்டி வாயை கத்தியால் குத்தி கிழித்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். கொலைக்கான எந்தவித தடயங்களும் இல்லாததால் துப்பு கிடைக்காமல் திணறும் காவல்துறையினர். மூதாட்டி தனியாக இருப்பதை நோட்டமிட்டு கொடூர செயலில் இறங்கியது யார்? அடுத்தடுத்து தோட்டத்து வீடுகளை குறிவைக்கும் கும்பல் சிக்குவது எப்போது? போலீஸ் சொல்வது என்ன? நைட்டு 11 மணி இருக்கும். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போன பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஆண்டி, அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சு போல, என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்முனையில பேசின அந்த இளம் பெண். உடனே அந்த பெண் தன்னோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ மூதாட்டி சாமியாத்தால் கட்டில் மேல ரணகொடூரமா உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கதி கலங்கி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் பதற்றத்தோடவே இளம் பெண்ணுக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த சாமியாத்தாள் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. அப்போ தாய் கொலை செய்யப்பட்டு கிடந்த செய்தியை கேட்டதும் மணியனூர்ல இருந்து பதறி அடிச்சிட்டு ஓடி வந்த மகள் கிருஷ்ணவேணி சடலமா கிடந்த தாயை பார்த்து துடிதுடிச்சு போயிட்டாங்க. சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கின போலீஸ் சாமியாத்தாள் மகள் கிட்ட உங்க அம்மா போன்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. திருடனுங்க என்ன கத்தியால குத்திட்டாங்கமான்னு மட்டும்தான் சார் சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு படபடன்னு வந்துருச்சு. என்ன ஏதுன்னு மறுபடியும் போன் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை போய் பார்க்க சொன்னேன் சார்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதோட அம்மா வச்சிருந்த 10 சவரன் நகையையும் காணோம்னு அந்த இளம்பெண் சொல்லவே மோப்பனாய வர வச்சு தீவிர சோதனையில ஈடுபட்டாங்க போலீஸ். நாமக்கல் குளத்துப்பாளையத்தை சேர்ந்த 67 வயசான சாமியாத்தாளுக்கு மகன் கிருஷ்ணமூர்த்தி கோவையிலையும் மகள் கிருஷ்ணவேணி கல்யாணமாகி மணியனூர்லையும் இருக்காங்க. தன்னோட கணவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்த நிலையில குளத்துப்பாளையத்துல இருக்கிற தோட்டத்து வீட்டுல சாமியாத்தாள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சொந்தக்காரங்களோட திருமண விழாவுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க சாமியாத்தாள். கல்யாணத்துக்கு போட்டுட்டு போன 10 சவரன் தங்க நகைகளையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு பீரோவுல வச்சுட்டு வீட்டு வாசல்ல இருந்த கட்டில்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க. தோட்டத்து வீடுங்கிறதால 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வீடு கூட கிடையாது. கத்தி கூப்பாடு போட்டா கூட உதவிக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் சாமியாத்தாள் தனியா இருந்திருக்காங்க. மூதாட்டி தனியா இருக்கிறத நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து கட்டில் மேல தூங்கிட்டு இருந்த சாமியாத்தாள் கைய வெட்டிருக்காங்க. உடனே கத்தி கூச்சல் போட்ட சாமியாத்தாள் தன்னோட மகள் கிருஷ்ணவேணிக்கு போன் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த செல்போனை பறிச்ச அந்த கும்பல் சாமியாத்தாளோட வாயையும் கழுத்து பகுதியையும் கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்காங்க. அதுல மூதாட்டி சாமியாத்தாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு மர்டர் கேஸா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சாமியாத்தால ரணகொடூரமா கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் மூதாட்டியை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன துப்பு கூட போலீஸ் கையில சிக்கவே இல்லை. ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துலையும் பக்கத்து கிராமங்களையும் பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் இல்லை. அதனால கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவால்
சவாலாயிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னலை வச்சு தான் போலீஸ் விசாரணையை முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அதுலயும் இப்ப வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல. குற்றவாளிகள் யார், எதுக்காக இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்கிற எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்கல. ஏற்கனவே பல்லடம், சிவகிரின்னு தோட்டத்து வீடுகளை குறிவச்சு தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில இப்போ நாமக்கல் பகுதியிலையும் அதே மாதிரியான சம்பவம் அரங்கேறி மக்கள் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. பணத்தை வைத்து பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்ட தந்தை மகன். தகப்பனும் மகனும் சொல்வது உண்மை என நம்பி பணத்தை கொட்டிய தொழிலதிபர். பூஜை முடிந்த பின் பணம் இருப்பதாக கூறி சூட்கேஸை கொடுத்தனுப்பிய கும்பல். சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பணத்திற்கு பதிலாக மனமனக்கும் மல்லிகை பூ இருந்ததால் அதிர்ச்சி. லட்சக்கணக்கில் சுருட்டிய ஃப்ராட் கும்பல் போலீசிடம் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அழகர்சாமிங்கிறவரு திருமங்கலத்துல செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கார். இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அழகர்சாமிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது தேனி பக்கத்துல தனக்கு தெரிஞ்ச மாந்திரிகவாதி ஒருத்தர் இருக்காருன்னு, அவர்கிட்ட நாம 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணி அப்படியே டபுளா திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கார். நோகாம நுங்கு சாப்பிட முடியும்னு தெரிஞ்சா யாராச்சும் சும்மா இருப்பாங்களா? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பின அழகர்சாமி அந்த மாந்திரிகவாதிய தனக்கு அறிமுகப்படுத்தி வைங்கன்னு கேட்டிருக்கார். தேனி பெரியகுளம் பக்கத்துல டி கள்ளிப்பட்டியை சேர்ந்த சித்தார்த்தன் தான் பணத்தை வச்சு ஒரே ஒரு பூஜை பண்ணா போதும் அந்த பணம் அப்படியே இரட்டிப்பாகிரும்னு சொல்ற மாந்திரிகவாதி. மதுரையில இருந்து டி கள்ளிப்பட்டிக்கு போன அழகர்சாமி அங்க சித்தார்த்தனை பார்த்திருக்கார். அழகர்சாமியோட பணத்தாசையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சித்தார்த்தன் நைசா பேசி அவர்கிட்ட இருந்து 9,84,000 ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்ன சித்தார்த்தன் அழகர்சாமிய ஒரு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கார். அந்த ரூம்ல நிறைய சாமி போட்டோக்கள் இருந்திருக்கு. அதோட பழங்கள், பூக்களை வச்சு பேய் படத்துல வர்ற மாதிரி செட்டப் பண்ணியிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருந்தாலும் பணம் டபுளா கிடைக்கும்ங்கிற பேராசையில இருந்த அழகர்சாமிக்கு இது எதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்தல. அழகர்சாமிய அந்த ரூம்ல உட்கார வச்சு அவரோட கண் எதிரிலேயே சித்தார்த்தனும் அவரோட மகன் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேர பூஜைக்கு அப்புறம் அழகர்சாமிய அந்த ரூம்ல இருந்து வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து இந்த பெட்டியில பணம் இருக்குன்னு சொல்லி அழகர்சாமி கிட்ட ஒரு சூட்கேஸை கொடுத்திருக்காங்க. நேரா வீட்டுக்கு போய் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சூட்கேஸை திறந்து பாருங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அது அப்படியே இரட்டிப்பா உள்ள இருக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை நம்பி அழகர்சாமியும் அந்த சூட்கேஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. தந்தையும் மகனும் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் கழிச்சு அழகர்சாமி அந்த சூட்கேஸை திறந்து பார்த்திருக்கார். ஆனா சூட்கேஸ்ல பணம் இருக்கிறதுக்கு பதிலா சூட்கேஸ் நிறைய மல்லிகைப்பூ இருந்திருக்கு. என்னடா இது, பணம் இருக்கும்னு பார்த்தா மல்லிகைப்பூ இருக்கேன்னு ஷாக்கான அழகர்சாமி நேரா சித்தார்த்தனை போய் பார்த்து என் பணம் எங்கன்னு கேட்டிருக்கார். அப்போ சித்தார்த்தனும் அவரோட மகன் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து அழகர்சாமிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு இனிமே பணம் கேட்டு இங்க வந்தா வெட்டி கொன்றுவோம்னு மிரட்டிருக்காங்க. நாம ஏமாந்துட்டோங்கிறத உணர்ந்த அழகர்சாமி நேரா பெரியகுளம் தென்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் பூஜை மாந்திரிகம்னு சொல்லி உருடா விட்டு லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டின தந்தை சித்தார்த்தனையும் மகன் விஸ்வாமித்திரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அவங்க கிட்ட இருந்து 9,84,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது மட்டுமில்ல, தந்தையும் மகனும் சேர்ந்து இதே மாதிரி வேற யார்கிட்டயாச்சும் கோல்மால் வேலை பார்த்திருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. உழைக்காம கஷ்டப்படாம வியர்வை சிந்தாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. தோட்டத்தில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கூலி தொழிலாளி, உடன் தங்கியிருந்த தொழிலாளி மாயம். போலீஸ் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த பயங்கரம்.
கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல தோட்டத்துல வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு கணேசன். அப்போ ஆட்கள் யாரும் இல்லாம தோட்டம் வெறிச்சோடி இருந்திருக்கு. என்னடா யாரையுமே காணா, எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டே தோட்டத்துல இருந்த அறைக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வந்த கலைக்கண்ணன் உடல்ல வெட்டு காயங்களோட சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார். அடுத்த நிமிஷமே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கார். ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கலைக்கண்ணனோட சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. தோட்டத்துல கலைக்கண்ணன் கூட வழக்கமா யாரெல்லாம் இருப்பாங்க, அவரை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வந்த முருகன் கையில அரிவாளோட தள்ளாடியபடியே நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி முருகனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்குது. தேனி உத்தமபாளையத்துல இருக்க கூடலூரை சேர்ந்தவரு 45 வயசான கலைக்கண்ணன். இவரு அதே ஊர்ல வெட்டுக்காடு பகுதிகளில் இருக்கிற தோட்டங்கள்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அதே தோட்டத்துல தான் முருகனும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கார். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒன்னா தான் போவாங்களாம். அந்த மாதிரியே லோயர் கேம்ப் பக்கத்துல இருக்கிற கடமான்குடத்துல மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்துக்கு 7ஆம் தேதி காலையில கலைக்கண்ணனும் முருகனும் வேலைக்காக போயிருக்காங்க. தோட்டத்துல கூலி வேலை பார்த்துட்டு வந்த இவங்க 2 பேரும் இரவு நேரத்துல தினமும் மது குடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. போதை தலைக்கேறினதும் 2 பேரும் மாறி மாறி ஆபாச வார்த்தைகள்ல திட்டிக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் 7ஆம் தேதி நைட்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போதை தலைக்கேறி நிதானமே இல்லாம இருந்த கலைக்கண்ணன் முருகனோட குடும்பத்தை பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, குடும்பத்தை பத்தி மட்டும் எதுவும் பேசாதடான்னு முருகன் சொல்லியும் அத காதுல வாங்காத கலைக்கண்ணன் தொடர்ந்து நக்கலாகவே பேசிட்டு இருந்திருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அது கைகலப்பா மாறி இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா, என் குடும்பத்தை பத்தி என்கிட்டயே கேவலமா பேசுறையான்னு கேட்டு கொதிச்செழுந்த கலைக்கண்ணன் முருகனை கண்மூடித்தனமா தாக்கியிருக்கார். 2 பேருமே மது போதையில இருந்ததால கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம மாறி மாறி அடிச்சு உருண்டு இருக்காங்க. அப்போ தோட்டத்துல இருந்த அரிவாளை எடுத்து கலைக்கண்ணனை முருகன் சரமாரியா வெட்டியிருக்கார். அதுல கலைக்கண்ணன் அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு குடி போதையில இருந்த முருகன் தோட்டத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்துல இருக்க வயல்வெளியில தூங்க போயிட்டார். மறுநாள் காலையில தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து பராமரிச்சுட்டு வர கணேசன் வந்து பார்த்தப்பதான் கலைக்கண்ணன் இறந்து கிடக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. அடுத்து சிசிடிவி காட்சியை வச்சு முருகனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு முருகன் மேல கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை சிறையில தள்ளி இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை பத்தி தவறா பேசினதாலதான் கலைக்கண்ணனை முருகன் கொலை பண்ணானா, இல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு